SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Noise and Brains and Sasta Productions presents Rock on Harris, live in concert, Coimbatore. Book your tickets at District App. Business operator, Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. SM பாண்டி இயக்கத்தில் கவிதா அண்ட் ஆனந்த கிருஷ்ணன் தயாரிப்பில் சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல் உலகமெங்கும். எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? லைக் உங்களுக்கு ஒரு அவார்ட் இருக்கு, நீங்க அதுல கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நடிகனுக்கு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் வந்து இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை ரெகனைஸ் பண்ணி யாராவது நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்றது. அதுவும் நீங்க கொடுத்த இந்த டைட்டிலும் நீங்க ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்ல நிறைய கோத்ரூ பண்ணுவோம். டே பேசிக்ஸ்ல கொஞ்சம் கத்துப்போம், இயர் வைஸா நிறைய செருப்படி வாங்கி கத்திப்போம். நீங்க பார்த்த சூப்பர் உமன் எல்லாருமே நான் கோத்ரூ பண்ற எல்லாருமே சூப்பர் உமன் தான். எங்க செட்ல இருக்கவங்க, எங்க அம்மா, என் தம்பி, தங்கச்சி. நான் தான் டைம் ட்ராவல்ல நான் தான். இது வந்து ஓவியா டைம்ல ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு ப்ராப்பரா பண்ண ஃபோட்டோ ஷூட்ல இருந்தது. நான் குட்டியா இருப்பேன், குட்டி மீ. நான் இந்த ஃபீல்டு வந்தது நிறைய பேர் பிகினிங் அக்செப்ட் பண்ணல. இவ வந்து இருக்கிற இடமே தெரியாமல் படிப்புன்னு இருப்பா, இவ போய் எப்படி நடிக்கிறா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சார் வந்து என்னை பார்த்து உனக்கு க்ரூமிங் சென்ஸும் இல்லை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இல்லை, ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்து எனக்கு ஒரு 1000 rupees கொடுத்து தமிழில் இருக்க வரைக்கும் ஒரு மாதிரி என்னெல்லாம் அலுமூஞ்சியா, பாவம் பொண்ணா, இன்னசென்ட்டாக தான் பார்த்துருப்பாங்க. தெலுங்குல வந்து ரொம்ப சப்பியா, பப்ளியா, ஹிட்லர் காரி பெல்லம், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு. இதை பார்த்துட்டு தான் என்னை இதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா என்னாலே நம்ப முடியல. நான் இப்போ இதை இழந்துட்டோமே, இது பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமே, அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். எப்போவுமே கோ வித் த ஃப்ளோ தான். எப்படிமா இவ்வளோ பொறுமையாக இருக்க, உன்ன மாதிரி ஒரு மருமக வேணுமா என் வீட்டுக்கு அப்படி சொல்லுவாங்க. பசங்களும் நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமில், உங்களை மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும், சப்போர்ட்டிவாக இருக்கிறது. பட்டன் கிராப் பண்ணுங்க. SS Music presents Superwoman Awards 2025ல இன்னைக்கு என் முன்னாடி இருக்கிறது வந்து மீனா தான் இருக்காங்க. ஆனால் அவங்க மீனாவா அப்படின்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. மீனா என்கிற கோமதி. ஓகே, கோமதி பிரியா. சூப்பர். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க இந்த அவார்டில் கலந்துக்கிறது, அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த மாதிரி வர்றேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் சேனல் அவார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் SS மியூசிக்கோட வந்திருக்கேன். எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? லைக் உங்களுக்கு ஒரு அவார்ட் இருக்குது, நீங்கள் அதில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நடிகனுக்கு மிகப்பெரிய அப்ரிஷியேஷன் வந்து இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை ரெகனைஸ் பண்ணி யாராவது நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது. ஸோ அதுவும் நீங்கள் கொடுத்த இந்த டைட்டிலும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை எனக்கு வாங்கி தந்ததுக்கு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை மீனாவை அக்செப்ட் பண்ணி உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக வந்து எடுத்தனால மட்டும்தான் இது பாசிபிள் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குயின் ஆஃப் சவுத் டெலிவிஷன் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு தான் நீங்கள் வந்து அந்த 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 பேரில் தான் நீங்கள் அவார்டே வாங்குறீங்க இல்லையா? ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. குயின் ஆஃப் சவுத் டெலிவிஷன் நம்மளுக்கு தராங்களே. லைக் எப்படி இல்லை, நம்ம இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது ஒரு மெமரிஸ், நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். நிறையா நம்ம வாய்ப்புகள் தேடி போனதாக இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குமே அப்படின்றதா இருக்கட்டும், அது எல்லாமே மெமரிஸாக இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி யாரும் ஃபஸ்ட் டைம் என்னை இந்த அளவுக்கு ரெகனைஸ் பண்ணதில்லை. லைக் இந்த லாங்குவேஜில் இவ்வளோ லாங்குவேஜில் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ், தெலுங்கு, மலையாளம். தமிழ் மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து பிறந்து வந்தது எல்லாமே மதுரை தான். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்க தான் சென்னை வந்தேன். பெருசாக வேறு லாங்குவேஜ் பேசுகிறதுலாம் நமக்கு தெரியாது. சின்ன வயசில் காலேஜ்லலாம் பக்கத்தில் தெலுங்கு பேசும்போதெல்லாம் நம்ம கலாய்ச்சிட்டு தமிழில் தானே நம்ம பேச வைப்போம். எப்படியா தமிழில் பேசுவோம். இந்த காலேஜ்லலாம் அந்த மாதிரி என்னடா லாங்குவேஜ் அது இப்படி சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் நம்ம அங்கே போன பிறகு தான் அது அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்க, லாங்குவேஜ் ஒரு ஆளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அப்புறம் அங்கே இருக்க கல்ச்சர்ஸ் இதெல்லாம். அப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. ஒன்றுமே தெரியாமல் தமிழில் மட்டும் நடிச்சிட்டு இருந்தேன்னா அங்கே போயிட்டு தெலுங்கு கோத்ரூ பண்ணி அதை கற்றுக்கிட்டு அதில் பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஓகே நம்மளாலே முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஃபஸ்ட்டு கொடுத்துச்சு. அப்புறம் அங்கே இருக்க ஆடியன்ஸ் என்னை அக்செப்ட் பண்ணோன்னு பரவாயில்ல, நம்ம ஒர்க் நம்ம கரெக்டாக பண்ணால் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எல்லாருக்கும் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு தைரியம் எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் மலையாளம் சின்ன வயசுலேருந்து நம்ம மூவிஸ் பார்த்துருக்கோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழும் மலையாளம் ஆல்மோஸ்ட் சிமிலர் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலையும் நானாக வந்து மலையாளமில் போயிட்டு தெலுங்கு பண்ணப்பறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். ஏன்னா ஒரு லாங்குவேஜ், ஒரு வேர்டு, சிங்கிள் வேர்டு கூட தெரியாது. எதுவுமே தெரியாமல் நான் கோவிட் டைமில் அங்கே போய் ஒரு ப்ரொமோக்காக 40 days அங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஃபுட்டு செட் ஆகலை, அங்கே இருக்க கிளைமேட்டு, வாட்ரு, ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே தண்ணி அங்கே தண்ணி மாறுறப்போ வேறு இருக்கும். கண்டினியூஸாக வீக் வைஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். 15 days ஷெடியூல் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தப்போ நிறைய கான்சிக்வன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெகனைசேஷன் கிடைக்குது. அவ்வளோ அன்பு, இவ்வளோ ரீஜனல் வைஸ் நம்ம வந்து ரீச் ஆகிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அந்த 40 days நீங்கள் சொன்னீங்கல்ல,
அது ஒரு பெரிய கால்ல இப்போ நம்ம இங்க இருந்து அங்க போறோம், மொழி தெரியாம வித் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. ஏன்னா அந்த கோவிட் டைம்ல டிராவல் பண்ணனால ஒரு ஆள் மட்டும் தான் நான் போனேன். அங்க நிறைய போயிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்து இருந்துச்சு. நான் ஒரு ஆள் மட்டும் போயிட்டு அங்க லாங்குவேஜ் தெரியாத ஒரு இடத்துல இப்போ ஏதாவது வேணும்னா கூட அங்க லோக்கல்ல ஹிந்தி பசங்க தான் நான் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாங்க. நம்ம அவங்கள்ட்ட ஹிந்தி பேசணும், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் கூட அவ்வளோவா தெரில, தமிழும் சுத்தமாக தெரில. எனக்கு அது வந்து ஒரு மாதிரி இந்த ஆடு ஜீவிதம் மாதிரி எங்கேயோ கொண்டு போய் இறக்கி விட்ட மாதிரி தான் லிட்ரலி எனக்கு இருந்த மைண்ட் செட்டுக்கு அப்போ இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனாலே சீக்கிரம் நான் அந்த லாங்குவேஜை வந்து இன்ட்ரெஸ்டடோட பாட்டு கேட்குறது, காமெடி ஷோஸ் பார்க்குறது, மூவிஸ் பார்க்குறது, அவங்கக்கிட்ட சின்ன சின்னதாக பேசி பேசி பழக பழக அப்படியே அவங்க கொலோக்கியல் லாங்குவேஜ்லாம் வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே. அது வந்து பயங்கர ஒரு பேட்டில் டைம்ல நீங்க வந்து நீங்களே உங்களே வந்து ரொம்ப தனியா சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்மளாம் ஒன்று கற்றுக்கிட்டு பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். அது வந்து நம்ம சொல்லவே முடியாது. சின்ன வயசில் நம்ம ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சிறகடிக்க ஆசை இஸ் ஆல் டைம் ஃபேவரட். எங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப அது தீவிரமா பார்த்துட்டே இருப்பாங்க. கேட்டதா சொல்லுங்க. அவங்க பார்த்துட்டு மீனாவியாரா போய் கேள்றா, என்னடா இது பூ கட்டுறேன், ரொம்ப இன்னசென்ட்டாக அப்பாவியா இருக்கே, இதெல்லாம் வேணாம் அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அது. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்குலாம் ஃபோன்லாம் கேட்கும்போது ஃபோனை இன்டர்சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய வந்துருக்கும் பார்த்தீங்களா. நான் வந்து லவ்க்கு ஐடியாஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணும்போது பயங்கரமா இருக்கே. வேற கார் ஓட்ட கத்துக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு கார்லாம் ஓட்ட பூ கத்துக்கிறது கட்டுற மீனாவா இருந்து இப்போ டெக்கரேஷன் வரைக்கும் போயிட்டு மேரேஜ் டெக்கரேஷன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சியெல்லாம் பார்க்கும். அதே மாதிரி இப்போ மீனாக்கு ஒரு கிராஃப் இருக்குல்ல, அது கோமதி பிரியாவுக்கு ஒரு கிராஃப் இருக்கும். அது மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்த கோமதி பிரியாக்கும் இப்போ இருக்க கோமதி பிரியாக்கும் என்ன சேஞ்சஸ்? நிறையா இருக்குது. எல்லாருமே நம்ம வளருவோம்ல, ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸில் நிறையா கோத்ரூ பண்ணுவோம். டே பை 6 கொஞ்சம் கற்றுப்போம். இயர் வைஸாக நிறையா செருப்படி வாங்கி கற்றுப்போம். செருப்படி வாங்கி கற்றுப்போம். மூத்திர சண்டில் வச்சு அடித்து குமிரி குமிரி வச்சு கற்றுப்போம். அந்த மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு வந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது இது ஒரு சூப்பர் ஜேர்னியாக நம்மளுக்கு வந்து ரொம்ப மெமரபுளாக, நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு முன்னேறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஐ மீன் இன்னும் நிறையா போகணும், இது நம்மளால் முடியுது, அப்போ அதுவும் முடியும், இன்னும் போகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு புஷ் நம்மளுக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்த சூப்பர் உமன் யார் உங்கள் லைஃப்பில்? எல்லாருமே நான் கோத்ரூ பண்ணுற எல்லாருமே சூப்பர் உமன் தான். எங்கள் செட்டில் இருக்கவங்க, எங்கள் அம்மா, என் தம்பி, தங்கச்சி, யாராக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்ககிட்ட இருந்து பெரியவங்க மட்டும் நான் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி அவங்க ஒர்க்குக்கு. ஏன்னா பொண்ணுங்க மோஸ்ட்லி ஒர்க்குக்கு வர்றது வந்து நிறையா வீட்லேயும் ஃபேஸ் பண்ணுவாங்க. மென்டலாக நிறையா இருக்கும், ஃபிசிக்கலாக நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒர்க் பண்ணுறதே எந்த ஜெண்டராக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பொண்ணுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஜெண்டர்னால அவங்கள என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்கன்னு கனெக்ட் பண்ணி ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணுற எல்லாருமே சூப்பர் உமன்ஸ். அதை விட ஹோம் மேக்கராக இருந்து இந்த சைல்டு வளர்க்குறாங்கல்ல, பேரண்டிங் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ சின்ன குழந்தைங்கள அவங்க எப்படி வளர்க்குறாங்க, என்ன மைண்ட் செட்டு, அது மாதிரி ஹோம் மேக்கராக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுற உமனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சூப்பர் உமன்ஸ் தான். சூப்பர். எங்களுடைய எஸ்எஸ் மியூசிக் சார்பாக நாங்கள் வியாவ டிக்கெட், ஓகேங்களா, அதை நான் உங்களுக்கு தரேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். யா டிக்கெட்டு, மூவி டிக்கெட்டா? மூவி டிக்கெட்டில் வெக்கேஷனுங்க, தாய்லாண்டு போகிறோம். வாங்க. தாய்லாந்துக்கா? இது நான் தான்ப்பா. இதை போய் டிக்கெட்டா? ஆமாங்க. யார் இது? ஓ, நீங்க மெமரியில வந்து டைம் சேஞ்ச் மாதிரி கூட்டிட்டு போறீங்களா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சறாங்க இவங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா. டைம் டிராவல்ல நான் தான். இது வந்து ஓவியா டைம்ல ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு ப்ராப்பரா பண்ண போட்டோ ஷூட்ல இருந்தது. குட்டியா இருப்பேன், குட்டி. அதான் அப்ப இருந்த கோமதி பிரியாக்கும் இப்ப இருந்த நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆரம்பத்துல நீங்க சினிமாக்கு போகும்போது இல்ல சினிமா ட்ரை பண்ணும் போது சில விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் விஷயங்கள் நீங்க இன்னொருத்தவங்க கைட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருப்பீங்க. உங்களை அப்போ யாராவது கைட் பண்ணாங்களா? கைடிங் போர்ஸ் நிறையா. நான்லாம் ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ஸ்லாம் போயிட்டு இந்த மாதிரி போகிறப்ப என்னை பார்த்தோன்னே நான் வேற ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு தலை நல்லா உச்சி தலை வச்சு சிவி 490 480 474 அவுட் ஆஃப் 500 படிப்ஸ் தான் போல. நான் ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தனால படித்தா மட்டும்தான் லைஃப் முன்னேறும் சொல்லிட்டு நான் இந்த ஃபீல்டு வந்தது நிறைய பேர் பிகினிங் அக்செப்ட் பண்ணல. இவ வந்து இருக்கிற இடமே தெரியாமல் படிப்புன்னு இருப்பா, இவ போய் எப்படி நடிக்கிறா, அந்த மாதிரிலாம் இருக்கும். என்ன எல்லாருமே இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா நான் இத்தனை லாங்குவேஜ் பேசுகிறேன், இங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணுறேன், ஷூட் பண்ணுறேன்னா என்ன ஒரு ஆச்சரியமாக தான் பேசுவாங்க. இப்போ வேறு ஏதாவது ஒர்க்குக்காக தெலுங்குலேருந்து கால் வந்துச்சு, நான் பேசிகிட்டு இருந்தேன்னா நம்ம தானே வளர்த்துவ, நம்ம கூடயே இருந்தா இவன் என்ன புது லாங்குவேஜ் பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் என்ன ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எனக்கு அதுவே ரொம்ப பெருமையாக இருக்கும். எப்படில நீ பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க எங்கள் அம்மா. இது என்ன பண்ணுறது, போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படி சொல்லுவேன். மலையாளமும் அதே தான். அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், எந்த ஏதோ போய் மறந்துட்டேன். அதுதான் நீங்கள் சொல்லும் போது கேட்டு உங்கள் அழகில் மயங்கிட்டேன். அதனால்
அதனால லைட்டா அப்படியே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. கலாய்க்கிறீங்க. இல்ல அதாவது உங்களுக்கு கைடிங் ஃபோர்ஸா யார் இருந்தாங்கன்னு கேட்டேன். அப்போல்லாம் நான் வந்து போகிறப்ப நிறைய பேர் என்னை பார்த்து உனக்கு எதுக்குமா அது தேவையா, நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, வீட்டை பார்த்துக்கோ, ஃபேமிலியை பார்த்துப்போ, உனக்கு எதுவும் தெரில, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க, நீங்கள் வந்து என்ன பண்ண போகிற, ஏமாற வேணாம், கடவுள் உனக்கு படிப்பு கொடுத்துருக்காரு, நீ நல்ல வேலையில் தான் இருக்க, இன்னும் நல்ல வேலைக்கு போ, நிறையா சம்பாதிச்சு ஃபேமிலியை பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. ஒரு சார் வந்து என்னை பார்த்து உனக்கு க்ரூமிங் சென்ஸும் இல்லை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இல்லை, ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து எனக்கு ஒரு 1000 rupees கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டுடியோ பார்லர் போயிட்டு ஹேர் எல்லாம் அப்போ எனக்கு ரொம்ப கர்லி ஹேராக இருக்கும், அதெல்லாம் செட் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு 1000 rupees கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நான் பார்லரில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு அதை வாங்கவே இல்லை, வேண்டாம் சார் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பியூட்டி பார்லர் போனேன்னா அந்த சின்ன திரையில் என்ட்ரிக்காக போனேன்ல, அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சார் எனக்கு ஒரு 1000 rupees கொடுத்தனால போயிட்டு ஹேர் ஸ்பா மட்டும் போயிட்டு கட் பண்ணிட்டுலாம் வந்தேன், அவ்வளோதான். அப்பவும் பெருசாக க்ரூமிங்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு சீரியல் முடிக்கிற வரைக்கும் கூட எனக்கு க்ரூமிங் இல்லை, த்ரெட்டிங் பண்ண மாட்டேன், அப்பர் லிப்ஸ் எடுக்க மாட்டேன், எதுவுமே பார்லரே போக மாட்டேன். ஏன்னா அந்த கேரக்டரும் எனக்கு அப்படி தான், மேக்கப் போட மாட்டாங்க, பிளாக் ஸ்டிக்கு தான் போட்டு இன்னும் கருப்பாப்பாங்க, டர்ன் ஆகி பீச் பக்கத்தில் ஷூட் பண்ணி ரொம்ப அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருந்துச்சு. தெலுங்கு போனோன்னு தான் என்னோடய க்ரூமிங் வந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே போன பிறகு தான் மெல்ல மெல்ல அவங்க எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் கலர் சென்ஸும் அதுக்கப்புறம் த்ரெட் பண்ணுறது. என்னோடய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டும் செகண்ட் ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்களே நம்ப மாட்டேங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருக்கும். தமிழில் இருக்க வரைக்கும் ஒரு மாதிரி என்னெல்லாம் அலுமூஞ்சியா பாவம் பொண்ணா இன்னசென்ட்டாக தான் பார்த்துருப்பாங்க. தெலுங்குல வந்து ரொம்ப சப்பியா பப்ளியா ஹிட்லர் காரி பெல்லம், அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு. இதை பார்த்துட்டு தான் என்னை இதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா என்னாலே நம்ப முடியல. ஸோ அவங்க என்கிட்ட இருந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க. நம்ம ட்ரீமில் இப்படி தான் வாழணும்னு ஒரு லைஃப் நினச்சிருப்போம்ல, இந்த ஸ்ட்ரகிள்ஸில் இந்த படிக்கிறதுல நம்ம நிறையா வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக நிறையா என்ஜாய் பண்ணாமல் இருந்திருப்போம். அதெல்லாம் நான் வந்து அந்த சீரியலில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதாவது இது ஒரு டைம் ட்ராவல் டிக்கெட்டாக வச்சுக்கலாமே, இதை வச்சு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சா என்ன விஷயத்தை மாற்றுவீங்க? அப்படி மாற்றுற அளவுக்கு எதுவும் இல்லை என் லைஃப்பில். ஓகே, இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தப்பான ஒரு மூவ் பண்ணியிருப்பீங்க, சார் இந்த நான் பண்ணியிருந்தா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமே, இதை நான் பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாமே அப்படின்றது நடந்துருக்கு. அப்படின்ற ரொம்ப அது ரிக்ரெட்லாம் அப்படி எந்த அளவுக்கு இல்லை. பட் எனக்கு ஆடுகளம் ஆஃபர் வந்துச்சு, வெற்றிமாறன் சாரோடது, அம்மு அபிராமி கேரக்டர் வந்து. அது பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானரில் போய் ட்ராவல் பண்ணியிருந்திருப்பேன்ற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஆசை, அவ்வளோதான். ஸோ அதுக்காக ரிக்ரெட் கிடையாது. வெற்றிமாறன் சாரை போய் நான் ஏவிஎம்மில் பார்த்தேன், வித்தவுட் மேக்கப்பில் ஆஃப் சாரி போட்டுட்டு வர சொன்னாங்க. இந்த மாதிரி தனுஷ் சாரோட போர்ஷன்ஸ் இருக்கும், சாங் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே சார் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கால் பண்ணி உனக்கு எனக்கு டிக்கெட் போடுறோம், நீங்கள் திருநெல்வேலி கிளம்பி வாங்க அப்படின்னாங்க. அப்போது நான் சீரியல் பண்ணிட்டு இருந்தனால அந்த கமிட்மெண்ட் வேறு எனக்கு ஹேண்டில் பண்ணவும் தெரியல, பெருசாக கைடன்ஸ் எதுவும் இல்லை, ஒரு சீரியல் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளுக்கு சீரியல் தான் ஃபஸ்ட்டு, அது ஒரு கமிட்மெண்ட்டில் அதுதான் நம்மளை இத்தனை பேருக்கு தெரிய வச்சிச்சு, இந்த ஆஃபரும் கொடுக்க வச்சதுனால நான் சீரியலில் போயிட்டு இது பண்ணிட்டேன். மேபி அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன எந்த மூவ் கரெக்ட்னு சொல்கிறீங்க? சீரியல் எடுத்த கால் கரெக்டாக இல்லை அங்கே போனது கரெக்டு தான்? அது இவ்வளோ ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம்ல. ஸோ கடவுள் எது என் லைஃப்பில் நடந்தாலும் நல்லதாக தான் இருக்குது, பெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் இப்போ இது இழந்துட்டோமே, இது பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமே, அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். எப்போவுமே கோ வித் த ஃப்ளோ தான். அது மிஸ் பண்ணிட்டா ஓகே, அதுக்கான ஃபீல் இருக்கும். பட் அதே நினச்சிட்டு ரொம்ப ரிக்ரெட் பண்ணி மூவ் பண்ண, மேபி இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது மூவி சான்ஸ் வரலாம், அது எனக்கு வேறு கிராஃப் கொடுக்கலாம், இன்னும் நல்லா போகலாம். ஸோ வெயிட் பண்ணல. எப்போவுமே முடிஞ்சதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுற கேரக்டர் கிடையாது நான், ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட். இதனால தான் நிறையா மீனாவுக்கு ஃபேன்ஸ் இருக்குது போல இருக்குது. அப்பயும் இப்பயும் ஒரே மாதிரி எதே பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்குது, நீங்கள் இவ்வளோ ஒரு மக்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாராக உருவாகிருக்கீங்க. ஆனால் இதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல, மறக்க முடியாது. இப்போவே நினச்சி இந்த ஒரு விஷயத்துக்கு இதுக்காகவே நான் வந்து ஜெயிப்பேன்டா அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா? நிறையா இருக்கே, அது எப்படி சொல்கிறது. இந்த ஒரு ஃபேக்டர் என்னை வந்து நான் வந்து முடியலன்னு படுத்தாலும் என்னை எந்திரிச்சு ஓட வைக்கிற ஃபேக்டர். நான் வந்து மெயினாக என்ன நினைக்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபினான்ஷியலாகவும் சரி, நிறைய அட்வைஸும் சரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இன்னும் நிறைய பேருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும். யாருக்கிட்டேயும் நான் பைசாக்காக கேட்டு நிற்கக்கூடாது. ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும், கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். யார்கிட்டையும் போய் 5-10க்கோ இல்லை கடனாவோ கேட்டுறக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு தெம்பு கொடுத்துற வரைக்கும் நம்மளோடதை நம்ம பார்த்துக்கணும், நம்மளுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதை தவிர்த்து வேறு யாருக்காவது ஹெல்ப் வேணும், என்னை படிக்க வச்ச மாதிரி நானும் 4 பேருக்கு படிக்க வைக்கணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும் நினச்சிருக்கேன். அதுதான் நான் எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணி ஓட வச்சிட்ருக்கேன். யார்கிட்டையும் போய் காசுக்கு யாருக்கும் நம்ம வாரமாக இருந்துடக்கூடாது, ஒரு ட்ரபிளாக இருந்துடக்கூடாதுன்னு மட்டும் மெயின் மோட்டிவ். நிறையா டெய்லி மோட்டிவேஷன்ஸ் நிறையா இருக்குல்ல, நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் ஆஸ்யூஷுவல் இருக்க தான் செய்யுது. ஓகே, பட் நிறைய மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸாக நம்ம நடந்துருக்கோம்ல லைஃப்பில், நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் நான் கேட்க வேண்டியது அப்படின்னா,
சிறகடிக்க ஆசை வந்து எங்கே பார்த்தாலும் பயங்கர டிஆர்பியில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. முத்து மீனா இந்த காம்பினேஷன் பயங்கர அல்டிமேட். அவர் தான் சொன்னாரா போகும்போது அவார்டு வாங்கும்போது குயின் ஆஃப் சவுத் டெலிவிஷன் மேன் கூப்பிட்டுருக்காங்க. இல்ல அப்படி எதுவும் சொல்லல. நீங்க சொல்லல எதுவுமே? அவரும் சொல்லல, நானும் எதுவும் சொல்லல. அப்படியா? ஐயோ, நான் கூட இதே பேசி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். இதை பத்தி என்ன பேசுறதுக்கு. ஓகே. அண்ட் இப்போ லைஃப் எவ்வளோ ஹாப்பியா போயிட்டு இருக்கு? ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. எங்க போனாலும் மீனா மீனான்னு சொல்றாங்க. பூக்காரி, நம்ம வந்து பூக்காரியா? பூக்காரி சீரியல்ல போடுறா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பூக்காரின்னு சொல்றாங்க. பூக்காரிக்கு வந்த வாழ்க்கைய பத்தியா அப்படின்னு சொல்றாங்க. நடந்து போகும்போதா இல்ல ஜென்ரலா? லைக் ஜென்ரலா இது வந்து ரொம்ப யாரும் நிறைய சொல்றாங்க. எப்படிமா இவ்வளவு பொறுமையா இருக்க, உன்ன மாதிரி ஒரு மருமக வேணுமா என் வீட்டுக்கு அப்படி சொல்லுவாங்க. பசங்களும் நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம்ல, உங்களை மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும், சப்போர்ட்டிவா இருக்கிறது, லைக் என்ன பண்ணாலும் ரொம்ப பொறுமையா. இந்த காலத்துல யாரும் அவ்வளோ இருக்கல, கொஞ்சம் ரிவெஞ்ச் மோட்ல தான் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஸ்ருதி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸ்ருதி மாதிரி பட்டு பட்டு பேசணும்னு நினைப்பாங்க. ரோகிணி மாதிரி கொஞ்சம் எந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பாங்க. மீனா மாதிரி அமைதியாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குல்ல ஆல் டுகெதர். அதில் நம்மளுக்கு எப்போவுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிற அமைதியான குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மீனாவை இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. நிறைய மீம்ஸ் பார்த்துருக்கீங்களா? பாசிட்டிவ் மீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் சிறகடிக்க ஆசை இது வேற போட்டு பார்த்துருக்கேன், கொஞ்சம் பார்த்துருக்கேன். நிறையா எனக்கு வந்தது இல்லை, கொஞ்சம் பார்த்துருக்கேன். நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் காட்டுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து அவார்டு வாங்குற டைம் வந்துருச்சு. ஸோ கிராப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக்மெண்ட், கேம் செக்மெண்ட், அதை மட்டும் முடிச்சு அப்படி ஜாலியாக போயிடலாம். ஓகே, டன். தேங்க்யூ. ஓகே கோமதி, பிரியா, ஆர் யூ ரெடி? ஓகே. ஸோ இட்ஸ் டைம். கரெக்டாக ரேண்டமாக உள்ள போகுது. டப்புன்னு பிடிச்சிருங்க. பிடிச்சி என்கிட்ட கொடுத்துருங்க. இது நான் வாங்குறது ரெடியாக இருக்கேன். ரெடியாக இருங்க. கீழே ரெடியாக இருங்க. பட்டன் கிராப் பண்ணுங்க. ஐயோ, அது ஓ மை காட். இந்த மாதிரி ஒரு வீராங்கனை இப்போதான் பார்க்குறேன். என்னடா கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கேம் வந்து கேம் தனியாக கதறிட்டு இருக்கு. இந்த மாதிரி சவுண்ட் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? என்னடா கேம் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஹவ் வாஸ் இட்? டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஜாலி, ஃபன். இது வந்து பாட்டிலா கர்லா கட்டையா சப்பாத்தி கட்டையான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. இல்ல பாட்டில் சொல்லி சப்பாத்தி கட்டை டியூ டு சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால வி டு இட். ஓகே. ஹவ் வாஸ் இட்? ஜாலியாக போயிட்டு இருக்குல்ல? சூப்பர். ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வாங்கினப்புறம் தான் சொல்ல முடியும். சூப்பருங்க. வாங்கிட்டதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்தடுத்த அவார்ட்ஸ் நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். குயின் ஆஃப் சவுத் டெலிவிஷன்றது வந்துட்டு அப்படியே சினிமாவாக அப்படியே வந்து வெள்ளித்திரையாக மாறணும். அதே மாதிரி அந்த சமயத்தில் நம்ம இப்படி உட்காந்து நம்ம நிறைய விஷயம் பேசுவோம். சூப்பருங்க. தேங்க்யூ. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Noise and Brains and Sasta Productions presents Rock on Harris, live in concert, Coimbatore. Book your tickets at District app. Business operator, Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. SM பாண்டி இயக்கத்தில் கவிதா அண்ட் ஆனந்த கிருஷ்ணன் தயாரிப்பில் சத்யா நடிக்கும் ராபர் மார்ச் 14 முதல் உலகமெங்கும்.